அந்த நடிகர் எப்படி ஆடை உடுத்துறாரோ அப்படியே பிரதிபலிப்பார். அவரை பார்த்துட்டா போதும். இந்த விஜய் கட்சி துவங்கியிருக்கிறார். அரசியல்வாதியாக அவர் போக போகத்தான் அவருடைய செயல்பாடு என்னங்கிறது தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கரூரில் ஒரு பிரச்சனை, கட்சி கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிட்டான். ஒரு கட்சி தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்காக வர்றேன் தானே பிரச்சாரம் பண்றாரு. தன்னுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு 41 பேர் உயிரை இழந்தார்களே, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாரா? அவங்கள சந்திச்சாரா? அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? இதுல நம்ம சமுதாய இளைஞர்கள் சொல்றா, அவர் எங்க ஊருக்கும் வரணும். எதுக்கு 40 பேர் சாவத்துக்கா? எங்க ஊருக்கு தலைவர் எப்போ வருவான்னு பார்க்கணும். நம்ம சமுதாயத்தை சார்ந்த புறுக்காப்பட்ட ஒரு மூதேவி அது வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கு. அவர் வந்தார்னா நான் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். அவனை குறை சொல்லக்கூடாது, அந்த அம்மாவை குறை சொல்லி ஒரு புண்ணியம். அவன் புருஷனை கூப்பிடணும். இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் அவனை கூப்பிட்டு, உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன சொன்ன, எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாரு. அவர் வந்தார்னா அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாளாம்.